ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வீட்டில் மிகவும் போர் அடித்ததால் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மீண்டும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணிக்கு சேர்ந்துள்ளார். தேர்தல் இல்லாத காலங்களில் இந்த இடிதாங்கிக்கும் போர் அடிக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை என சென்ற பொதுக்கூட்டத்திலே பேசியிருந்தேன். மழைக்கு கூட புழல் சிறையில் ஒதுங்கும் இந்த இடிதாங்கிக்கு வடகப்பட்டி சுடுகாட்டில் வாட்ச்மேன் வேலை கூட கிடைக்காது என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் எக்காலமிட்டு உள்ளார். முதுகலை பட்டம் பெற்றதாக தேர்தல் ஆணையத்தின் முதுகுக்கு பின்னால் புலிகித் திரியும் மோசடி அரசியல் அல்ல கைகளுக்கு வேண்டுமானால் இந்த இடிதாங்கி ஒரு படிக்காத மேதை என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் குற்றப்பத்திரிகைகளை எழுத்து கூட்டி வாசிக்கும் அளவுக்கு சுய முன்னேற்றம் அடைந்தவன் இந்த இடிதாங்கி என்பதை இந்திய எல்லைக்குள் ஊடுருவும் பயங்கரவாதிகளும் அறிவார். சண்டையில் கிழியாத வேட்டி சட்டைகளை பார்த்து வாங்கும் அறிவாற்றல் கொண்ட இந்த இடிதாங்கியின் மண்டையில் ஏறாத அரசியல் வித்தை என்று ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லை. புத்திசாலித்தனமாக கேள்வி எழுப்ப சொல்லி அரசியல் அரங்கில் அரசல் புரசலாக கூட இந்த இடிதாங்கி சவால் விடுப்பதில்லை. ஏனென்றால் அறிவு இருக்கா என்று கேட்டு என்னை மடக்குவார்கள் என்ற ஒரே காரணம். ஊழல்வாதிகளுக்கு கட்சியில் இடமில்லை என்று அறிவிக்கலாம் என்றால் என்னை தவிர வேறு யாருமே இல்லாத கட்சிக்கு இதனால் என்ன பலன்? எனவேதான் கட்சியை வருவாய் இல்லாத கட்சியாக அறிவிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த உள்ளாட்சி தேர்தலில் எனக்காக டெபாசிட் தொகை கட்ட தயாராக உள்ள எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்க தயாராகிவிட்டேன் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். அதற்கும் ஒரு கட்சியினரும் செவிசாய்க்கவில்லை எனில் இந்த இடிதாங்கியின் மீது மக்கள் மாசற்ற அன்பும் மிகுந்த மரியாதையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் வைத்துள்ள போதிலும் இந்த உள்ளாட்சி தேர்தலை புறக்கணித்து விட்டு குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று விடுவேன் என்று இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிறேன். எனக்கு எப்படி ஞாபக சக்தி அதிகமோ அதே போல் ஜீரண சக்தியும் அதிகம் என்பதால் குழப்பம் விளைவிக்கும் அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவரின் பிறந்த நாள் விருந்து கூட்டத்தில் புகுந்து பலகாரங்கள் அனைத்தையும் பாத்தி கட்டி அடித்து தின்று பதற வைப்பேன் என்றும் சவால் விடுத்து எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.